ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு ரவா வச்சு ஒரு சூப்பரான கேக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து மைதா கிடையாது, அப்புறம் பட்டர் கிடையாது, அப்புறம் ஓவன் கிடையாது, எக்கு கிடையாது. ஒரு எக்கில் சூப்பரான ரவா கேக். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு ரவை. ஒரு கப் ரவைக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர். எல்லாத்தையும் ஒன்றா தான் சேர்த்து போட போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எல்லாம் பண்ணிடலாம். பீட்டர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு கப் ரவைக்கு வந்து ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன். தேவையான எடுத்து சேர்த்துக்கலாம். இதை மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். மறுபடியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய். நீங்கள் பட்டர்னாலும் எடுத்துக்கலாம், நெய்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொட்டிக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை பட்டர் ஏதோ தடவிக்கோங்க, நெய் இல்லைன்னா. அதே போல் நீங்கள் முட்டை சேர்க்கணும் அப்படின்னா பாலை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு முட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை, ஒரு 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா ஸ்மெல் வந்துடும். இப்போ இந்த மாவு இதில் கொட்டிடுவோம். இப்போ ஒரு கடாயில், நல்லா ஒரு பெரிய இரும்பு கடாய் வச்சுருக்கு. அதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு இதை ஹீட் பண்ண போகிறேன். நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இந்த ட்ரே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி பிளேட் வச்சு மூடிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா மூடிடுச்சு. இப்போ வந்து இதை ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. கேக் ரொம்ப சூப்பராக வெந்துடுச்சு. நான் வந்து 30 நிமிஷம் சொன்னேன், ஆனால் வந்து அங்கே குத்தி பார்க்கும்போது வேகலை. கரெக்டாக 40 நிமிஷம் ஆயிருக்கு. அதனால் நீங்கள் 40 நிமிஷம் வச்சுக்கோங்க. அந்த கேக்கோட அளவு அதை பொறுத்து தான் கேக்கு பேக் ஆகும். கம்மியாக வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் பேக் ஆகிடும். கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். எனக்கு வந்து 40 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆறட்டும். இது அப்படியே வெளியே எடுத்துடலாம். கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் வந்திருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரவா வச்சு பண்ண சூப்பரான கேக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.